ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தாங்க. என்னன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒன் டே மட்டும் தான் கொடுக்கலான்னு இருக்கோம். என்ன ரீசன் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 14 என்னோட பர்த்டே வருதுங்க. ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு ஆக்சுவலாக நல்லா கொரியரில் ஆஃபர் அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருந்தேன். பட் அந்த டைமில் கொரியர் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த இண்டிபெண்டன்ஸ் நாள். அதனால் இன்னைக்கு கொரியர் கொடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். எல்லாரும் மோஸ்ட்லி ஆசைப்படுறதா என்னன்னா, எங்கள் வீட்டில் போய் ஏதாவது ஃபிஷ் டேங்க் ஏதாவது செட் பண்ணணும் ஆசையாக இருக்குது. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். இதே மாதிரி கப்பீஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் இதாக கொடுங்க அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இன்னைக்கு இந்த காம்போ ஒர்த்தாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் வந்து பெருசாக எனக்கு வந்து பெனிஃபிட் அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கல. பெஸ்ட் ஏதாவது கொடுக்கணும்னு தான் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். என்ன 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வரும். என்னன்னா பீட்டா ஃபிஷ் ஒன்று ஓகேங்களா, ஒரு மேல் பீட்டா பாட்லிங் சைஸ் ஓகேங்களா. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். மேக்ஸிமம் ஒரே கலராக இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக வேணா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பீட்டா ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு பவுலுங்க ஓகேங்களா. 6 இன்ச்சு பவுலு 6 இன்ச்சு பவுலு ஓகேங்களா. 6 இன்ச்சு ஃப்ரெஷ்ஷான பவுலு. ஸோ இது ஒன்று ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீட்டா ஃபிஷ் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வரும். அதாவது 1.2 mm பெல்லட்ஸு 30 கிராம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது பீட்டாஸ் கொப்பீஸ் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன பாக்கெட் 30 கிராம் பாக்கெட். அதுக்கு ட்ரை வார்ம்ஸ் ஒரு பாக்கெட் ஓகேங்களா. ட்ரை வார்ம்ஸ் வந்து முக்கியமானது. பீட்டா கப்பீஸ்க்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது. அது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி கிராஸ் ஒரு லீஃபு, ஃபாஸ்டேல் ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் டக்வீடு ஒரு 4-5 கொடுக்குற பெரிய டக்வீடு ஓகேங்களா. சின்ன டக்வீடில் இந்த மாதிரி சைஸில் டக்வீடு வரும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டேல கப்பி கிராஸ் ஒரு லீஃப் இந்த சைஸ்க்கு வரும் ஓகேங்களா. ஏன்னா பவுலில் போட்டுக்கலாம் இல்லை டப்பில் ஏதாவது போட்டு வைக்கலாம் போட்டுக்கலாம். கப்பீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கப்பீஸை பொறுத்த வரைக்கும் எந்த சைஸும் எக்ஸாக்டாக வர மாட்டேங்குது. பெரிய சைஸ் ஓகேங்களா. நார்மலாக உங்கள் இடத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கிறது ஒரு பேர் வரும். அதாவது இந்த வெரைட்டி தான். அதாவது இந்த டெக்ஸிரோ கப்பியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கோ எது பெருசாக இருக்கோ அந்த சைஸில் கப்பி கொடுக்குறேன். இந்த கப்பி தான் வரும் அந்த கப்பி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. பட் பெரிய சைஸ் தான் ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பேர் கொடுக்குறேன். கப்பீஸ் ஒரு பேர் வரும். ஒன்றும் இல்லை, இதில் வந்து வெறும் ஒரு 5 மீன் 6 மீன் மிச்சமாச்சேன்னு போட்டேன். இப்போ பாருங்கள் குட்டி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டி பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தண்ணி மெயின்டைன் பண்ணுறது நான் க்ரீன் வாட்டர் தான் மெயின்டைன் பண்ணுவேன். நீ க்ளீனிங் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த வெரைட்டி தான் அந்த வெரைட்டி தான் சொல்ல நான் ஜஸ்ட் ஏன்னா வந்து கரெக்டான சைஸில் பிடிக்க முடியல. நான் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்குங்க ஓகேங்களா. ஆனால் நம்ம இது கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கோசம் சின்னதாலாம் இருக்காது, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கப்பீஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏதாவது ஆஃப் கோல்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ டெக்ஸ்டரோ சைஸ் அந்த வெரைட்டியோ இல்லை வந்து எது நான் இந்த சைஸ் தான் இந்த கப்பி தான் சொல்ல முடியாது. எது பெருசாக எது என் கைக்கு வந்து பெருசாக மாட்டுதோ அது ஒரு பேர் போட்டு விட்றேன் ஓகேங்களா. ஸோ பெருசாக இப்போ இந்த சைஸில் மேக்ஸிமம் வருங்க. இந்த சைஸ் கரெக்டாக காமிச்சிடறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வரும் ஓகேங்களா. இந்த சைஸுக்கு வரும். இந்த சைஸில் கண்டிப்பாக வந்து ஃபீமேல் வருங்க ஓகேங்களா. இந்த சைஸில் வரும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குட்டி போகிற மாதிரி இருக்கும், ஒர்த்தாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு பேர் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி தான் வருங்க. ப்ரோ எனக்கு அமௌண்ட் பேமெண்ட்டு ப்ரோ எனக்கு ஃபுல் ரேட் போட்டு விட்ருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி கப்பீஸ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்லர் மெயிலு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சில்லி மசிக்கும் அந்த மாதிரி கூட போட்டு விட்றேன் ஓகேங்களா. ஸோ கலந்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சைஸில் கண்டிப்பாக போட்டு விட்றேன். இந்த வெரைட்டி தான் வரும் அந்த வெரைட்டி தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் பெட்டர் சைஸ் தான். ஆனால் ரொம்ப அதுக்குன்னு வந்து மாலி சைஸு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு விட முடிகிற சைஸ் போட்டு விட்றேன். சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு 18 நாளில் கம்பல்சரி குட்டி போகிற சைஸில் தான் இருக்கும். நான் அதை தெளிவாக வீடியோ சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கும் ரொம்ப பெருசாக மாலி சைஸ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்கிட்ட ப்ரீடிங்கு பேர் நான் வச்சிருந்தாவே அந்த சைஸ் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு தான் நான் வீடியோ சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்னது எல்லாமே வந்துருங்க. 200 தமிழ்நாடு. பெங்களூருக்கு மட்டும் ஒரு 30 ரூபா மட்டும் அடிஷ்னலாக கொடுங்க. ஏன்னா 230 வரும். நாங்கள் என்னதான் இது பண்ணாலும் இது கொஞ்சம் கொரியர் சார்ஜுங்கிறது பெங்களூருக்கு அதிகம். தமிழ்நாடாக இருந்தால் ரொம்ப கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தமிழ்நாடாக இருந்தால் 90 ரூபா. அது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறையா புக் பண்ணுறேங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படிலாம், அதுவும் பர்த்டேக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். கொரியர்காகவும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் வந்து பெங்களூருங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதான் ஸ்டேட்னால. அதனால் வந்து பெங்களூராக இருந்தால் 230 ரூபா. தமிழ்நாடாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களே ஒர்த்து கணக்கு போட்டுக்கோங்க. பவுல் வந்து 90 ரூபா. 6 இன்ச் பவுல் நம்ம ரீட்டைல் ப்ரைஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி கப்பீஸ் ஒரு பேர் வந்து உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் ஒரு 50 ரூபாய்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது கொஞ்சம் மீடியமான ஒரு 50 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ஒரு 30 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ட்ரை வார்ம்ஸ் ஒரு 15 ரூபாய்னு வச்சுக்கோங்க. கொரியர் சார்ஜ் தமிழ்நாடு வந்து 90 ரூபா, பெங்களூரு வந்து 120 ரூபா. ஸோ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்ட்டு. நான் வந்து 200 தமிழ்நாடு, பெங்களூரு
230 கொடுத்தீங்கன்னா போதும். இது நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி 1 டே மட்டும் தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்னோட பர்த்டே இல்லை, ஆகஸ்ட் 14 தான் பர்த்டே. ஸோ அதனால இன்றைக்கி கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த பீட்டால இந்த கலருமே வருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கலருமே நான் முடிஞ்சளவு கொடுக்க போகிறேன். இதுவுமே நிறையா இருக்கும். மேக்ஸிமம் இந்த கலரு, அதுக்கப்புறம் நிறைய இப்போ காமிச்சிடலாம் அந்த கலரு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலர் கூட இருக்குது. ஃபார்ம் வந்து எல்லா கலரும் கலந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு செட்டுக்கு ஒரு இதுக்கு ஒரு 200 அம்சிங்கன்னா இப்போ சொன்னது எல்லாமே ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மாலி காமிச்சிடுறேன் என்னென்ன மாலி இருக்குன்ட்டு. சக்குரா ஒயிட்டுங்க. ஓகேங்களா? சக்குரா ஒயிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் வந்து கிறிஸ்டலை, அதாவது மெயில் வந்து லாங் பாடி கிறிஸ்டலை, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்டையில். பட் அதுவுமே அந்த அளவுக்கு கிறிஸ்டல் தான். பட் அந்த அளவுக்கு அந்த பிளாக் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, அது அந்த அளவுக்கு தெரியாது. பட் அது நார்மல் லைனே கூட சொல்லிக்கிறேன் மூன்டையில். பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் டைப்பில் சக்குரா ஒயிட்டில் பலூன் டைப் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அந்த பலூன் டைப்பில் கிறிஸ்டலை, ஓகேங்களா, நார்மல் ஐயில் கிறிஸ்டலைன்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் ப்ளூ இது இருக்கும். ஸோ நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இது 3 காம்போவாக கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு போட்ட காம்போ முடிஞ்சிருச்சு. இது வேறு. ஓகேங்களா? ஸோ அந்த காம்போ முடிஞ்சிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இது வந்து மூன்டைல் ஃபீமேலு, அதுக்கப்புறம் மெயில் வந்து கிறிஸ்டலை மெயிலு, அதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் டைப்பில் அது ஒரு ஃபீமேல். மொத்தம் வந்து ட்ரியோவாக கொடுக்குறோம். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 யூனிக்கான மாலி. இதை ஆக்சுவலாக எப்போயாவது தான் நம்மளுக்கே இது பண்ண முடியும். அது மாதிரி சூப்பரான மாலிங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஒயிட்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானம் எந்த கலரில் இருக்கும், ஸோ வானம் வந்து ஒயிட் கலர்னு சொல்ல முடியாமல் அந்த வானத்து ப்ளூன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் அந்த ஒயிட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். பட் உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானத்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். ப்ளூ கலரும் சொல்ல முடியாமல் ஒயிட்டும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மூன்டைல் ஃபீமேல் 2 லாங் பாடிங்க. ஃபீமேல் 2 லாங் பாடி, 2 லாங் பாடியில் 3 டெய்லு, 2 நார்மல் டெய்லு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேல் பலூன் டைப்பு. ஓகேங்களா? பலூன் டைப் லாங் பாடி இருந்தால் அதுவுமே ஒன்று எக்ஸ்ட்ரா கூட நான் போட்டு விட்றேன். எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. பட் அது ஒன்று இருந்தான்னு தெரியல. பட் இருந்தால் நான் கண்டிப்பாக போடுறேன். இல்லாட்டி ஒரு மேல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காம்போ மாதிரி கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இந்த 2 மட்டும் குரூப்பில் ப்ரைஸ் அப்டேட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் மாலிக் முடிஞ்சிருச்சு. நான் திருப்பியும் வந்து கொரியர் அந்த அவ்வளோதாங்க இன்னையோட கடைசின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரமே எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த காம்போ வேணாலும் புக் பண்ணிக்கோங்க, அது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம். அது வேணா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.